everyone, welcome to Happy Achiever channel. இன்னைக்கு கிளாஸ் 6 சயின்ஸ் NCERT சிலபஸில் சாப்டர் 10 லிவிங் கிரியேச்சர்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் their கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லேர்னிங் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக இருக்கணும். நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணணுன்னா நல்லா புரிஞ்சு படிக்கணும். நமக்கு லேர்னிங் நல்லா வரணுன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது நம்ம பிரெயின் தான். ஸோ அந்த பிரெயினுக்கு பிடிச்ச மாதிரி படிக்கணும், அதுக்கு பிரெயினுக்கு நல்லா புரியணும். ஸோ என் கூடவே நல்லா புரிஞ்சு நான் நடத்தும் போதே இதை நீங்கள் நல்லா படிச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் மூமெண்ட். மூமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் differentiate the living thing from non-living thing. ஸோ மூமெண்ட் அப்படின்றது ஒரு கேரக்டரிஸ்டிக், ஒரு கேரக்டர். அது லிவிங் திங்கையும் நான் லிவிங் திங்கையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. அன்லைக் அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் டு நாட் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். அனிமல்ஸ் மாதிரி பிளான்ட்டால் என்ன செய்ய முடியாது, மூவ் பண்ண முடியாது பிளேஸ் டு பிளேஸ். திருப்பி சொல்கிறேன், மூமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஃப்ரென்ஷியேட்ஸ் லிவிங் திங் ஃப்ரம் நான் லிவிங் திங். மூமெண்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், டிஃப்ரென்ஷியேட்ஸ் லிவிங் திங் ஃப்ரம் எ நான் லிவிங் திங். பிளான்ட் டு நாட் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். பிளான்ட்டால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியாது. They do show certain types of movement. ஆனால் அவங்களால சில வகையான மூமெண்ட்டை ஷோ பண்ண முடியும். ஈவன் தோ தே do not move from one place to another. அவங்களால இடத்த விட்டு இடம் மூவ் பண்ண முடியலனாலும் இருந்த இடத்துல இருந்துன்னு சில வகைகளான மூமெண்ட்டை அவங்களால செய்ய முடியும். அதில் நம்பர் 1 ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளார்ஸ். ஒரு ஃப்ளார் ப்ளூம் ஆகுது இல்லையா, ஓப்பன் ஆகுது இல்லையா, அந்த ப்ளூம் ஆகும்போது அந்த பெட்டல்ஸு செப்பல்ஸ்லாம் மூவ் ஆகுது இல்லையா, ஸோ திறக்குது இல்லையா, அது ஒரு மூமெண்ட். இன்செக்டிவரஸ் பிளான்ட் டிபெண்ட் ஆன் இன்செக்ட்ஸ் ஃபார் தேர் நியூட்ரிஷன். இன்செக்டிவரஸ் பிளான்ட் வந்து இன்செக்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஃபார் தேர் நியூட்ரிஷன், அதோட நியூட்ரியன்ஸ்க்காக, சத்துக்களுக்காக. ஏன்னா அது இருக்கிற இடத்துல இருக்கிற சாயிலில் நைட்ரஜனஸ் நியூட்ரியன்ட் கம்மியாக இருக்கிறதுனால அது இன்செக்டை ட்ராப் பண்ணி சாப்பிட்டு தான் அதோடைய நரிஷ்மெண்ட்காக அது எடுத்துக்கும். ட்ராசரா இஸ் featured with saucer shaped leaves having many hair like projection of unequal length with sticky end. ட்ராசரா அப்படின்றது ஒரு இன்செக்டிவரஸ் பிளான்ட். அதோட லீஃப் வந்து என்ன ஷேப்பில் இருக்குன்னா சாசர் ஷேப், கப் சாசர் இருக்குல்ல, பிளேட் மாதிரி இருக்கும். அதில் நிறைய ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்னா அவுட் க்ரோத் இருக்கும், வெளியே வளர்ந்துருக்கும் ஹேர் மாதிரி, அன்ஈக்குவலாக இருக்கும். வித் ஸ்டிக்கி எண்ணா ஒட்டுற மாதிரி இருக்கும், அந்த ஹேரோட எண்டெல்லாம் அப்படியே ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். whenever an insect enters a saucer shaped leaves, hair moves inward and the insects will trap in the sticky end. Whenever an insect enters the saucer shaped leaves, air moves inwards and trap the insect with sticky end. அப்படின்னா என்ன, எப்போ இன்செக்ட் வந்து அந்த சாசர் ஷேப் லீவ்ஸில் போகுதோ அந்த ஏர் என்ன செய்யுது, உள்ளே மூவ் பண்ணி அந்த இன்செக்டை ட்ராப் பண்ணிடுது. ஸ்டிக்கி எண்ட்னால அந்த இன்செக்ட் அதில் ஒட்டிக்கிட்டு அதில் மாட்டிக்குது. நெக்ஸ்ட்டு கிளைம்பர் வைண்ட் தெம்செல்ஃப் அரவுண்ட் எனி ஆப்ஜெக்ட் பிளேஸ் க்ளோஸ் டு தெம். கிளைம்பர்னா வீக் ஸ்டெம்டு பிளான்ட், கொடி வகைகள் என்ன ஆகுது, ஏதாவது ஒரு பந்தலோ இல்லை பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ராங் ஸ்டெம் மேலே படர்ந்து போகுது. இதெல்லாம் பிளான்ட் பண்ணுற சில வகையான மூமெண்ட்ஸ். இப்போ திரும்பியும் மூமெண்ட் இன் பிளான்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த நோட்ஸ் ரொம்ப சிம்பிள் நோட்ஸு. உங்களால் ஒரு எலாபரேட்டாக படிக்க முடியலன்னா இந்த சிம்பிள் நோட்ஸை படித்தும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம். எக்ஸாம்ஸ்லையும் நீங்கள் எழுதலாம். Plant do not move from one place to another.
but plants show some movement. Example, flowers open and close, blooming of flowers. Insectivorous plant eat insect. They depend on insects for nutrition. Drosera, otherwise called a sundew plant. Drosera has saucer-shaped leaves. Leaves have many hair-like structure with sticky ends of hair. Insects is trapped by the sticky end. Next, climbers. Climbers are weak plants. They wind around nearby object. They grow by holding support. ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது இன்னுமே சிம்பிளான நோட்ஸு. நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிவிட்டு எக்ஸாமில் மார்க்கும் ஸ்கோர் பண்ணலாம். growth. Growth means increase in size, height or weight. Human grow as they become older. growthன்றதுனா என்னென்னா சைஸு, ஹைட்டு, வெயிட்டில் அதிகமாகிறது பேர் தான் என்னது growth. நம்ம வளர வளர நம்மளோட சைஸ், ஹைட், வெயிட் எல்லாம் அதிகமாகும் இல்லையா, அதுதான் growth. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். லிவிங் ஆர்கானிசமோட கேரக்டரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னன்னு பார்த்தா growthம் கூட. ஹியூமன் grow as they become older. நம்மளும் என்ன ஆகும், நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே இருப்போம். எக்ஸாம்பிள், clothes worn 4 years ago may not fit now. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வேர் பண்ணுற ட்ரெஸ்ஸு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வேர் பண்ணியிருந்து இப்போ வாங்கியிருந்தோன்னா இப்போ அது நமக்கு என்னவாக இருக்காது, ஃபிட்டாக இருக்காது. ஏன்னா அது சின்னதாக இருக்கும். இப்போ நம்ம வளர்ந்துருக்கிறதால அதை நம்மளுக்கு பத்தாமல் போயிடும்னு சொல்கிறாங்க. ஆல் லிவிங் பீயிங் க்ரோ டூரிங் த லைஃப் டைம். எல்லா லிவிங் பீயிங்கும் வாழ்நாள் ஃபுல்லாக என்ன ஆகிட்டே இருக்கும், கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். growth is a characteristics of living things. Non-living things do not grow on their own. Non-living thingsஆல் வளர முடியாது. Nutrition. Living being need food for growth, energy, repair of body parts. எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் என்ன தேவை, ஃபுட்டு தேவை. எதுக்காக, growth வளரத்துக்கு, அவங்களுக்கு எனர்ஜிக்காக, சக்திக்காக, அதுக்கப்புறம் அவங்க பாடி பார்ட்ஸில் நிறைய செல்ஸ்லாம் டேமேஜ் ஆகும், புது செல்ஸ் வளரணும், அந்த ரிப்பேர் பண்ணுறதுக்காகவும் தேவை. அகெயின் ரிப்பீட் பண்ணுங்கள், லிவிங் பீயிங்க்கு எதுக்காக ஃபுட்டு தேவை, தட் இஸ் நியூட்ரியன்ஸ் தேவை, க்ரோத்துக்காக, எனர்ஜிக்காக, ரிப்பேர் ஆஃப் பாடி பார்ட்ஸ். The process of taking food is called nutrition. நியூட்ரிஷன்னா என்ன, டிஃபைன் நியூட்ரிஷன் கேட்டால் என்ன எழுதுவீங்க, ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் ஃபுட் இஸ் கால்ட் நியூட்ரிஷன். அகெயின் ரிப்பீட், ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் ஃபுட் இஸ் கால்ட் நியூட்ரிஷன். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் போத் ரெக்வயர் ஃபுட். பிளான்ட்ஸுக்கும் தேவை, அனிமல்ஸுக்கும் தேவை, ரெண்டு பேருக்குமே ஃபுட்டு தேவை. ஸோ பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் போத் ரெக்வயர் ஃபுட். ஸோ நியூட்ரிஷன்னா திரும்பியும் சொல்கிறேன், லிவிங் திங்ஸ் எல்லாத்துக்குமே என்ன தேவை, ஃபுட்டு தேவை. எதுக்காக சொல்லுங்கள், க்ரோத், எனர்ஜி, ரிப்பேர் ஆஃப் பாடி பார்ட்ஸ். த ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் ஃபுட் இஸ் கால்ட் நியூட்ரிஷன். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் போத் ரெக்வயர் ஃபுட். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கேரக்டர், ப்ரீதிங். ப்ரீதிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் taking air inside the body, inhalation, pushing, giving air out of the body called exhalation. breathing என்ற ப்ராசஸில் ஏரை நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே இழுக்கிறோம், ஏரை என்ன பண்ணுறோம், வெளியே விடுறோம். உள்ளே ஏர் எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் என்ன சொல்லுங்கள், இன்ஹலேஷன். வெளியே விடுற ஏருக்கு பேர் என்னது, எக்ஸலேஷன். in the process of breathing, when we inhale air moves from outside to inside our body. In the process of breathingல when we inhale, நம்ம காற்றை உள்ளே இழுக்கும் போது ஏர் என்ன ஆகுது, மூவ்ஸ். எங்கேருந்து மூவ் ஆகுது, அவுட் சைட் டு இன்சைட் அவர் பாடி. when we inhale, ஏர் எங்கேருந்து எங்கே மூவ் ஆகுது, ஏர் மூவ்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் டு இன்சைட் அவர் பாடி. when we breathe out, ப்ரீத் பண்ணி வெளியே தள்ளுறோம்,
அந்த டைம் என்ன ஆகுது, when we breathe out air moves from inside to outside our body. உள்ளேருந்து என்ன ஆகுது, வெளியே போகுது. when we breathe out air moves from inside to outside our body. breathing is a process of respiration. breathing என்றது என்னது, அதில் ரெஸ்பிரேஷனில் ஒரு பார்ட். breathing is a part of respiration. respiration is the process in which energy is released from food. ரெஸ்பிரேஷன்றது ஒரு ப்ராசஸ், அதில் என்ன ஆகுது, எனர்ஜின்றது ரிலீஸ் ஆகுது. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலேருந்து என்ன ரிலீஸ் ஆகுது, எனர்ஜி. நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேருந்து என்ன ரிலீஸ் ஆகுது, எனர்ஜி. ரெஸ்பிரேஷன்றது ஒரு ப்ராசஸ், அந்த ப்ராசஸ்லேருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேருந்து என்ன ரிலீஸ் ஆகுது, எனர்ஜி. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபுட்லேருந்து என்ன ரிலீஸ் ஆகுது, எனர்ஜி. ரிப்பீட் பண்ணுங்கள். ரெஸ்பிரேஷன் இஸ் த ப்ராசஸ் இன் விச் எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் ஃபுட். ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் செல். ப்ரீதிங் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் நடக்கும் அனிமல்ஸில். ஆனால் ரெஸ்பிரேஷன் எங்கே நடக்குது, செல். ரெஸ்பிரேஷன் எங்கே நடக்குது, செல். ஆல் லிவிங் திங்ஸ் எதில் மேடாக இருக்குது, செல்ஸ். ஆல் லிவிங் திங்ஸ் மேட் ஆஃப் செல். ஆல் லிவிங் பீயிங் என்ன பண்ணுது, ரெஸ்பயர் பண்ணுது. ஆல் லிவிங் பீயிங் ரெஸ்பயர். ப்ரீதிங் ரேட் இன்க்ரீசஸ் ஆஃப்டர் வாக்கிங் ஆர் ரன்னிங். ப்ரீதிங் ரேட் வந்து என்ன ஆகும், அதிகமாகும். ப்ரீதிங் ரேட்னா நம்மளோட இன்னலேஷன் எக்ஸலேஷன் தான் ப்ரீதிங் ரேட். அதோடைய கவுண்ட் வந்து என்ன ஆகினே இருக்கும், அதிகமாகும். எப்போ அதிகமாகும், வாக்கிங் இல்லை ரன்னிங் போகும்போது அதிகமாகும். respiration in plants. Plants also respire. Plants also respire. Plants have tiny pores on leaves called stomata. Stomata help in exchange of gases, oxygen and carbon dioxide. Stomata are tiny pores on leaf surface. Plants என்ன செய்யுது, ரெஸ்பயர் பண்ணுது. ரெஸ்பிரேஷன் என்ன சொல்லி கொடுத்த, ஃபுட்லேருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகிறது பேர் தான் ரெஸ்பிரேஷன். ஃபுட்லேருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிறது பேர் தான் ரெஸ்பிரேஷன். பிளான்ட்டில் டைனி போர்ஸ் இருக்குது லீவ்ஸில். இந்த லீஃப் பாருங்கள், இதில் டைனி போர்ஸு, டைனி ஓட்டை. இந்த லீவ்ஸ் எதில் மேடாக இருக்குன்னா செல்லில். இந்த செல்லு இந்த மாதிரி இருக்கா, இந்த ஷேப்பில் பீன் ஷேப்பில் இருக்குது இந்த செல்லு. இந்த செல் பீன் ஷேப்பில் இருக்கிறதுனால, இந்த ஷேப்பில் இருக்கிறதுனாலே சென்டரில் ஒரு ஹோல் க்ரியேட் ஆகுதா இல்லையா, ஹோல் தான் போர். போர்னா ஓட்டை. போர்னா என்னது, ஓட்டை. டைனி போர். போர் மீன்ஸ் என்னது, ஓட்டை. அந்த ஓட்டைக்கு பேர் என்னது, ஸ்டொமேட்டா. ஸோ ஸ்டொமேட்டான்றது என்னது, டைனி போர் ஆன் லீஃப் சர்ஃபேஸ். டைனி போர் ஆன் லீஃப் சர்ஃபேஸ். இந்த ஹோல் வழியாக உங்களுக்கு ஏர் உள்ளே வருது. ஏர்லேருந்து என்ன எடுத்துக்குது பிளான்ட்ஸு, தட் இஸ் செல்ஸ், ஆக்சிஜன் எடுத்துக்குது. அதுக்கப்புறமா வெளியே ஏர் வரும்போது அதில் கார்பன் டை ஆக்சைடு லெட் அவுட் ஆகிடுது. ஸோ பிளான்ஸுக்கு என்ன இருக்குது, ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணறதுக்கு ஸ்டொமேட்டா. பிளான்ஸில் என்ன இருக்குது, ஸ்டொமேட்டா என்ற போர் இருக்குது. அதை வச்சு அது ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிக்கிட்டு